யாருக்குமே கட்டுப்படாமல் வாழ்கிறது தான் சுதந்திரம். சுதந்திரம்னா என்ன நினைக்கிறாங்கன்னா, யாருக்குமே கட்டுப்படாமல் வாழ்வது தான் சுதந்திரம், யாருக்குமே உண்மையாக இருக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிறாங்க. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, இங்கே எல்லாருமே அடிமைப்படுத்துகிறாங்க. அதனால தான் யாருக்குமே கட்டுப்படக்கூடாது. கட்டுப்பாடுனாலே அடிமைத்தனம் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டனால தான் அடிமைத்தனத்தை கட்டுப்பாடுன்னு புரிஞ்சுக்கிறாங்க. அதனால தான் யாருக்குமே கட்டுப்படாமல் இருக்கணும் அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. கட்டுப்பாட்டை தவறாக புரிஞ்சுக்கிறாங்க. தவறாக இங்கே கடைபிடிக்கப்படுகிறது. கட்டுப்பாடு என்கிற பெயரில் மக்கள் அடிமைப்படுத்தப்படுகிறார்கள். அதனால தான் யாருக்குமே நம்ம கட்டுப்படக்கூடாது, அதுதான் சுதந்திரம்னு நினச்சி சுதந்திரத்தை பற்றி தப்பாக நினச்சிட்டு இருக்காங்க. சுதந்திரங்கிறது கட்டுப்பாடை உள்ளடக்கியது. அடிமைத்தனத்திற்கும் சுதந்திரத்துக்கும் தொடர்பு கிடையாது. அடிமைத்தனத்தை ஏற்றுக்கொள்ளாதது சுதந்திரங்கிறது அடிமைத்தனம் இல்லாதது. அப்போது இங்கே கட்டுப்பாடுங்கிற பேரில் அடிமைப்படுத்துகிறனால தான் இப்போ யாருக்குமே நம்ம கட்டுப்படக்கூடாது, அதுக்கு பேர் தான் சுதந்திரம் அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. ஸோ இவங்க கட்டுப்பாடுங்கிற பேரில் அடிமைப்படுத்திகிட்டு இருக்காங்க மனுஷங்க. அதாவது மதம், சாதி, இப்படி மதத்தில் இல்லாதவர்கள் இந்த உலகத்தில் எத்தனை பேர்? கொஞ்சம் பேர் தான் இருப்பாங்க. ரொம்ப கொஞ்சம் பேர் தான் இருப்பாங்க. மதத்தில் இல்லாதவர்கள், சாதி, நிறம், இப்படி நிறவெறி, இப்படி ஏதோ ஒரு வகையில் ஏதோ ஒரு விஷயத்துக்கு அவங்க அடிமையாகி போய் கிடக்குறாங்க. அதனால் அதில் அப்போது அதெல்லாம் அந்த மதத்தை அடிப்படையாக கொண்ட கட்டுப்பாடுகள், சாதியை அடிப்படையாக கொண்ட கட்டுப்பாடுகள், அப்புறம் பணக்காரங்கன்னா அவங்களுக்கு ஒரு கட்டுப்பாடு, ஏழைகள்னால் அவங்களுக்கு ஒரு கட்டுப்பாடு. அப்போது அது எல்லாமே அடிமைத்தனமாக இருக்குது. அதனால தான் இதுக்கு எதிராக நம்ம போகணும். இதெல்லாம் கட்டுப்பாடுங்கிற பேரில் இதெல்லாம் இங்கே கடைபிடிக்கப்படுகிறது. அடிமைத்தனம் என்பது கட்டுப்பாடு என்கிற போர்வைக்குள் முகமூடி அணிந்து கொண்டு மக்களை துன்புறுத்திக்கிட்டு. அப்படி இருக்கும்போது அப்போ கட்டுப்பாடு என்னென்னா, இந்த அடிமைத்தனம் என்கிற பேரில் இங்கு கடைபிடிக்கப்படுகிற கட்டுப்பாடுகளிலிருந்து முற்றிலும் விடுபடுவது தான் உண்மையான சுதந்திரம்னு நினைக்கிறாங்க. அப்போ சுதந்திரம்னா அவங்க நினைக்கிறது சரி தான், எதுக்குமே கட்டுப்படாமல் இருக்கணும். அதாவது அடிமைத்தனத்தின் கட்டுப்பாடுகளுக்கு கட்டுப்படாமல் இருப்பதற்கு பேர் தான் சுதந்திரம் அப்படின்னு மக்கள் நினைக்கிறது சரிதான். அப்போது ஒரு சுதந்திரம், கட்டுப்பாடும் மனுஷங்களுக்கு தேவை, அதே நேரத்தில் சுதந்திரமும் தேவை. ஒரு சுதந்திரத்தை உள்ளடக்கிய ஒரு கட்டுப்பாடு என்பது அதுதான் உண்மையாக. கட்டுப்பாடு இல்லாமல் நம்ம வாழ முடியாது. சுதந்திரமாக வாழ்வதற்கு நமக்கு ஒரு கட்டுப்பாடு தேவை, நமக்கு ஒரு பாதுகாப்பு தேவை, நமக்கு ஒரு வழிகாட்டுதல் தேவை. சுதந்திரமாக வாழ்வதற்கு இப்போ கட்டுப்பாடு எதுக்கு தேவை அப்படின்னா, சுதந்திரமாக வாழ்வதற்கு தேவையான பாதுகாப்பு தான் கட்டுப்பாடுகள் எதுவுமே இல்லாமல் நீ சுதந்திரமாக வாழ்ந்தால் உனக்கு பாதுகாப்பு இல்லாமல் போயிடும். அத்தகைய சுதந்திரத்துக்கு உனக்கு பாதுகாப்பு கிடையாது. கட்டுப்பாடுகள் எதுவுமே இல்லாமல் நீ சுதந்திரமாக வாழ ஆரம்பித்தால் உனது சுதந்திரத்திற்கு பாதுகாப்பு என்பது இல்லாமல் போயிடும். அதனால் நீ வாழவே முடியாத நிலைமை ஏற்படும். அதனால் நீ சுதந்திரமாக வாழணுன்னா உனக்கு பாதுகாப்பு தேவை. அதுக்கு தேவை தான் கட்டுப்பாடு. அதுக்கு தான் இந்த கட்டுப்பாடுகள் என்பது ஒரு பாதுகாப்பு என்பதை நான் புரிந்து கொள்ள வேண்டும். உதாரணத்துக்கு ஒரு பெண் நினைக்கிறேன், நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன், அது எனக்கு சுதந்திரத்தை பாதிக்கும், நான் கல்யாணமே பண்ணிக்காமல், அல்லது ஒரு பெண்ணோ ஆணோ நினைக்கிறாங்க அப்படின்னா, கல்யாணம் பண்ணிக்காமல் ஒரு பெண் வாழ்ந்தால் என்னாகும்? அப்போது உடல் உறவுக்காக என்ன பண்ணணும்? தினசரி ஒரு ஆண் மகனை எப்போவும் தனக்கு வச்சுக்கணும். அவன் உடல் உறவு தேவையை காம தேவையை பூர்த்தி பண்ணுறதுக்காக ஒரு ஆண் மகனை வச்சுக்கணும். அவன் எப்போவும் தான் கூட இருப்பானா? அவன் இல்லைன்னா யார்கிட்டையும் போய் இந்த மாதிரி என்கிட்ட இருக்க மாட்டேன்றான், 2 நாள் இருக்கிறான், எங்கேயா போயிடுறான் அப்படின்னு புகார் கொடுக்க முடியாது. ஏன்னா நீ கல்யாணம் பண்ணல. அப்போ ஊர் சப்போர்ட்டு உனக்கு கிடைக்காது, மக்கள் சப்போர்ட்டு கிடைக்காது. கல்யாணம் பண்ணிவிட்டு அவன் கூட இல்லைன்னா நீ போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் பண்ணலாம், நீதிமன்றத்தில் முறையிடலாம், பெரியவங்ககிட்ட போய் சொல்லலாம். இந்த மாதிரி அவன் ஒழுங்காகவே எனக்கு உண்மையாகவே இருக்கிறான் அப்படின்னு சொல்லலாம். அந்த மாதிரி ஒரு பெண்ணுக்கு திருமணம் பண்ணால் அது ஒரு பாதுகாப்பு என்பது இப்போ ஆண்கள் யாராவது தொந்தரவு பண்ணுறான், இப்போ நீ பல ஆண்களோட தொடர்பில் வச்சுருக்கு, கல்யாணத்தை நீ விரும்பலை, கல்யாணங்கிறது என்னை அடிமைப்படுத்துகிறது, அது எனது சுதந்திரமாக வாழ தடை விதிக்கிறது, நான் நிறைய ஆண்களோட நான் விருப்பப்பட்ட ஆண்களோட போகணும், அதுதான் சுதந்திரம்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னா, அப்போ ஏதாவது ஆண்கள் மூலமாக உனக்கு பிரச்சனை வந்ததுன்னா அப்போ நீ எதுவும் புகார் கொடுக்க முடியாது, யார்கிட்டையும் போய் சொல்ல முடியாது, பெரியவங்ககிட்ட போய் சொல்ல முடியாது, பெரியவங்ககிட்ட ஊர் நிர்வாகத்திட்டே போய் சொல்ல முடியாது.
இந்த மாதிரி ஆண்களால் எனக்கு பிரச்சனை வருது அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா வந்து நீ கல்யாணம் பண்ணிவிட்டு ஒருவனுக்கு உண்மையாக இருக்கும்போது கட்டுப்பாடாக அதான் கட்டுப்பாடு. அப்படி இருக்கும்போது உனக்கு எதாவது பிரச்சனைன்னா ஊர் மக்கள் வந்து உனக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. ஊர் மக்களோ சொந்தக்காரங்களோ பெரியவங்களோ உனக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. உன்னுடைய கணவனே உனக்கு சப்போர்ட்டாக இருப்பான். யாராவது வந்து எந்த ஆணும் வந்து உன்னை தொல்லை பண்ண முடியாது. அதனால் கல்யாணங்கிறது ஒரு பெண்ணுக்கு ஒரு பாதுகாப்பாக இருக்கிறது. கல்யாணங்கிறது ஒரு கட்டுப்பாடு. ஒரு பெண்ணிற்கு அந்த கட்டுப்பாட்டுக்குள்ளே போயிட்டு நீ சுதந்திரமாக வாழணும். ஒரு கட்டுப்பாட்டிற்குள் நீ அந்த கட்டுப்பாட்டை ஏற்றுக்கொண்டு அதற்குள் நீ சுதந்திரமாக வாழ வேண்டும். அதனால் சுதந்திரமாக வாழ்வதற்கு தேவையான சுதந்திரமாக வாழ்வதற்கு திருமணம் என்கிற ஒரு கட்டுப்பாடு ஒரு பெண்ணிற்கு தேவைப்படுகிறது. அதுவரை ஒரு ஆணுக்கும் தேவைப்படுகிறது. இப்போ ஒரு ஆண் வந்து அவன் திருமணமே பண்ணிக்கலை, அவனுக்கு வந்து சுதந்திரமாக வாழணும். ஒரு பெண்ணுக்கெல்லாம் என்னால் உண்மையாக இருக்க முடியாது, திருமணம் என்கிற பேரில் ஒரு பெண்ணுக்கெல்லாம் என்னால் உண்மையாக இருக்க முடியாது, நான் விருப்பப்பட்ட பெண்களோடு நான் போவேன் அப்படின்னு சொன்னான்னா, அப்போ இவன் ஒரு பெண்ணை தேடி போகிறான்னா அங்கேயும் அது மாதிரி எல்லா ஆண்களுமே இருந்துட்டாங்கன்னா அந்த பெண்களுக்காக ஆண்களுக்கு இடையில் ஒரு போட்டி நடக்கும். இப்போ ஒரு நாய் போச்சுன்னா, பெண் நாய் போச்சுன்னா பின்னாடி 4-5 நாய் போகும்ல. அப்போது அங்கே வந்து ஒரு நாகரிக அணுகுமுறை, ஒரு பெண் நாய் எந்த ஆண் நாயை தேர்ந்தெடுக்கோ மற்ற ஆண் நாய் இப்பெல்லாம் போயிடும். அப்புறம் அந்த பெண் நாய் தேர்ந்தெடுத்த அந்த ஆண் நாயோட உடலுறவு நடக்கும். ஆனால் மனுஷங்க அப்படி நடப்பாங்களா? மனுஷங்க வந்து திருமணம் பண்ணாமல் வாழ்ந்தாங்க அப்படின்னா ஒரு பெண்ணிற்காக 4-5 ஆண்கள் போட்டி போடுவாங்க, சண்டை போடுவாங்க. சண்டை போட வேண்டிய நிலைமை வரும். ஒரு பெண்ணிடம் உடலுறவு வைத்துக் கொள்வதற்காக அல்லது காதலிப்பதற்காகவோ அல்லது உடலுறவு வைத்துக் கொள்வதற்காக ஒரு திருமணம் என்கிற நடைமுறையை விரும்பவில்லை என்றால், திருமணம் என்கிற நடைமுறையே இல்லைன்னா என்ன நடக்கும்னா, ஒரு பெண்ணிற்காக ஆண்கள் தங்கள் போட்டி போட்டுக்கொள்வார்கள், சண்டை போட்டுக்கொள்வார்கள். பெண்ணிற்காக நடக்கும் அந்த போட்டி சண்டையாக மாறி ஒருத்தரை அடிச்சுக்கிட்டு மண்டையை உடச்சிக்கிட்டு சாக வேண்டிய நிலைமைக்கு கூட போயிடுவாங்க. அதனால தான் வந்து அந்த மாதிரி போட்டி போடக்கூடாது, சண்டை போடக்கூடாதுங்கிறக்காக தான், சண்டையை தவிர்ப்பதற்காக தான் திருமணம் என்கிற நடைமுறையை கண்டுபிடிச்சாங்க. அப்போ ஆணுக்கும் அது பாதுகாப்பு. திருமணம் என்பது ஆணிற்கும் ஒரு பாதுகாப்பு, ஆண்களிடமிருந்து ஒரு பாதுகாப்பு. இப்போ ஆண்களுக்கு ஒரு பெண்ணிற்காக இப்போ திருமணம் என்கிற நடைமுறையே எங்கே இல்லை அப்படின்னா, ஒரு பெண்ணிடம் உடலுறவு வைத்துக் கொள்வதற்காக ஒரு பெண்ணு அழகாக இருக்கா அப்படின்னா அவங்களோட உடலுறவு வைத்துக் கொள்வதற்காக 4-5 ஆண்கள் போட்டி போடுவாங்க. 4-5 ஆண்களோ 10 ஆண்களோட போட்டி போடுவாங்க. அப்போ அந்த 10 ஆண்களுக்குள்ள போட்டி நடக்கும், சண்டையாக மாறிடும். அது சண்டையாக மாறி ஒருத்தர் அடிச்சுப்பாங்க. அடிச்சுக்கிட்டு யார் ஜெயிக்கிறான்னா அவன் தான் அந்த பொண்ணு கூட உடலுறவு வைத்துக் கொள்வதற்காக போவான். அவளும் தடுக்க முடியாது, எனக்கு உன்னை பிடிக்கலன்னு சொல்ல முடியாது. ஏன்னா அவன் ஏற்கனவே 4-5 ஆண்களை அடித்து போட்டு தான் அவன் ஒன்றை வரான். அப்போது ஒன்றையும் பலவந்தப்படுத்துவான். நீ வேண்டான்னு சொன்னால் அவன் விட்டுட்டு போக மாட்டான். உனக்காக தான் அவன் அவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கான். அவன் அடிச்சுக்கிட்டு ஒருத்தர் சண்டை போட்டு வந்திருக்கான். இப்போ வந்துட்டு ஜெயிச்சு வந்திருக்கான். 4-5 பேரை வீழ்த்திட்டு இப்போ நான் தான் பெரியவன் சொல்லிட்டு உன் முன்னாடி வந்து நிற்கும்போது நீ எனக்கு பிடிக்கலை அப்படின்னு சொன்னால் அவன் ஏற்றுக்க மாட்டான். அப்போ ஒன்றையும் 2 அடி போட்டு அவன் வந்த வேலையை முடிச்சுட்டு போயிடுவான். அதனால் இதனால் ஆண்களுக்கு பாதிப்பு ஏற்படுது. ஆண்களுக்கும் பாதிப்பு, பெண்களுக்கும் பாதிப்பு. ஆண்களுக்கும் பெண்களுக்கும் யார் எதிரின்னா ஆண்கள் தான் எதிரி. அப்போ ஆண்கள் தான் இந்த ஆண் என்றால் யாருன்னா எதிரானவன். அவன் அவங்ககிட்ட எச்சரிக்கையாக இருக்கணும், அவனை கட்டுப்படுத்தணும். ஆண்களை கட்டுப்படுத்துவது தான் ஆண்கள் பெண்கள் இருவருக்குமான வேலையாக இருக்கிறது. ஏன்னா அவன் தான் எதிராக மாறுவான். ஆண்கள் அப்போ கட்டுப்பாடு, ஒழுக்கம், மனித வாழ்க்கையில் உள்ள கட்டுப்பாடு, ஒழுக்கம் இதெல்லாம் எதுக்காக அப்படின்னா, ஆண்களிடமிருந்து ஆண்களும் பெண்களும் தங்களை பாதுகாத்து கொள்ள வேண்டும். இந்த கட்டுப்பாடு இல்லைன்னா ஆண்கள் தான் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் எதிரியாக மாறிவிடுவார்கள். இப்போ பெண் திருமணமே எனக்கு வேண்டாம், திருமணம் என்கிற கட்டுப்பாடே எனக்கு தேவையில்லை அப்படின்னா, திருமணம் என்கிற கட்டுப்பாடே எனக்கு தேவையில்லை அப்படின்னு பெண்கள்லாம் முடிவு பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ என்ன நடக்கும் அப்படின்னா, அப்போது அந்த பெண் தினமும் ஒரு ஆணுக்கு உண்மையாக இருக்க மாட்டாள். ஒரு ஆணுக்கு உண்மையாக இருக்கிறதுக்கு பேர் தானே அந்த திருமணம் என்கிற கட்டுப்பாடே தேவைப்படுது. அப்போ ஒரு ஆணுக்கு அவள் உண்மையாக இருக்க மாட்டாள். இன்றைக்கி ஒரு ஆண் நாளைக்கு ஒரு ஆணுன்னு வரும்போது அவளுக்கு ஏதாவது ஆண்களால் பிரச்சனை ஏற்பட்டுச்சுன்னா அவள் யார்கிட்ட போய் நிற்பா? இந்த மாதிரி ஊர் நிர்வாகத்திட்ட போய் சொல்ல முடியாது, பெரியவங்ககிட்டையும் போய் சொல்ல முடியாது, யாருமே வர மாட்டா. இனி ஆண்களால் தனக்கு பிரச்சனைன்னா இன்னொரு ஆணை தேடி தான் போவாள்.
ஆண்களால் தனக்கு பிரச்சனை அப்படிங்கும்போது இன்னொரு ஆண்கிட்ட போவோம். அந்த ஆண் போய் அந்த எந்த ஆண்களால் உனக்கு பிரச்சனை அப்படிங்கும்போது அந்த ஆண்கிட்ட போய் கேட்கும்போது சண்டைகள் வரும். அதனால் என்ன ஆகும், அடிதடி நடக்கும். அதனால் என்ன ஆகும், பிரச்சனைகள் அதிகமாகும். அதனால் பெண்களுக்கு பாதுகாப்பு கிடையாது. இப்படிப்பட்ட திருமணம் என்கிற ஒரு நடைமுறை கட்டுப்பாடு இல்லைன்னா பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை. அது மாதிரி திருமணம் என்கிற கட்டுப்பாடு இல்லைன்னா ஆண்களுக்கும் பாதுகாப்பு இல்லை. ஒரு பெண்ணோட உடலுறவு வைத்துக் கொள்வதற்கு ஆண்களுக்கு இடையில் நடக்கிற சண்டையில் ஆண்கள் ரொம்ப பாதிக்கப்படுவாங்க. அப்புறம் பாதிக்கப்பட்ட பெண் அதே நேரத்தில் பெண்களோட உடலுறவு வைத்துக் கொள்ளுக்காக போட்டியில் ஒரு ஆண்களோடு சண்டை போட்டு அதில் எவன் ஜெயிக்கிறானா அவன் அந்த பெண்ணை அனுபவிக்கலாம். அப்படிங்கும்போது அப்போ அந்த பெண்ணோட விருப்பம் அது இருக்குதா, உண்மையில் ஜெயிச்சிட்டா மட்டும் போதுமா, அந்த பெண்ணின் விருப்பங்கிறது வேண்டாமா? அதுவும் அப்போ அந்த 4 பேரை அடித்து போட்டுட்டு தான் உன்னோட உடலுறவு வைத்துக்கொள்ள வருகிறான் அப்படின்னா உன்னுடைய விருப்பத்தெல்லாம் அவன் பார்க்க மாட்டான். ஒன்னே 2 அடி போட்டு ஒன்னே உடலுறவு வச்சுப்பான். அதனால் பெண்ணின் விருப்பத்திற்கு மதிப்பு இல்லாமல் போயிடும். திருமணம் என்கிற உறவை நீ சடங்கை ஏற்றுக்கொள்ள வேண்டால் திருமணம் என்கிற கட்டுப்பாடை நீ ஏற்றுக்கலைன்னா, ஒருத்தருக்கு நீ உண்மையாக இருக்கணும் அப்படிங்கிற கட்டுப்பாடை நீ ஏற்றுக்கலைன்னா பெண்களுக்கும் ஆபத்து, ஆண்களுக்கும் ஆபத்து. பெண்கள் கற்பழிக்கப்படுவதற்கு வாய்ப்பு இருக்குது. ஆண்கள் ஒருத்தர் பெண்ணோடு உடலுறவு வைத்துக் கொள்வதற்காக ஆண்கள் ஒருவருக்கு சண்டை போட்டு மண்டை உடைத்து கொள்வதற்கு அல்லது கொலை கூட வரப்போகும். கொலை கூட செய்யப்படலாம். அந்த அளவுக்கு மனித வாழ்க்கையை வன்முறையாக மாறிவிடும். அதனால தான் ஒருத்தருக்கு ஒருத்தர் உண்மையாக இருக்கணுங்கிறது, உண்மையாக இருப்பதற்கு உண்மையாக இருக்கணும். அப்புறம் திருமணம் என்கிற அந்த கட்டுப்பாடு என்பது தேவை. அதுபோன்று காதல் உறவையும் பதிவு செய்ய வேண்டும். காதல் உறவையும் பதிவு செய்து காதலிக்க வேண்டும். இது போன்ற காதல் உறவுக்கு அங்கீகாரம், திருமண உறவுக்கு அங்கீகாரம், இது போன்ற கட்டுப்பாட்டுக்குள்ளே இருந்துக்கிட்டு நீ சுதந்திரமாக வாழணும். ஒருத்தருக்கு உண்மையாக இருந்துக்கிட்டு நீ சுதந்திரமாக வாழலாம். அந்த ஒரு கணவனோடு நீ எங்கே வேணாலும் சுற்றிட்டு வா, அவன் உனது காவலன். கணவன் என்பவன் மனைவிக்கு காவலன். யாருக்குன்னா ஆண்களிடமிருந்து பாதுகாக்கக்கூடிய ஒரு காவலன். ஆண்கள் தான் எதிரி, மனித வாழ்க்கைக்கு எதிரி யாருன்னா ஆண்கள் தான். ஆண்கள் பெண்கள் இருவருக்கும் யார் எதிரினா ஆண்கள் தான். ஆண்களை கட்டுப்படுத்துவதற்காகத்தான் இந்த கட்டுப்பாடுகள்லாம், இந்த திருமணம், காதல், இது ஆண்களிடமிருந்து பாதுகாத்து கொள்வதற்காக, ஆண்களை கட்டுப்படுத்துவதற்காகவும் ஆண்களிடமிருந்து ஆண்களையும் பெண்களையும் பாதுகாப்பதற்காக தான் இந்த திருமணம் என்கிற இந்த உறவுமுறை. திருமணம் என்கிற உறவுமுறை, காதல் உறவை பதிவு செய்வது, குடும்பம் என்கிற கட்டுப்பாடு, குடும்பம் என்கிற அமைப்பு, கூட்டு குடும்பம் என்கிற அமைப்பு, அப்புறம் இது எல்லாமே ஆண்களிடமிருந்து ஒரு பாதுகாப்பை பெறுவதற்காக தான். ஆண்களை அமைதியாக வச்சுருக்கணும். இங்கே நியாயம் இல்லை, நீதி இல்லைன்னா ஆண்கள்லாம் குற்றவாளிகளாக மாறிவிடுவார்கள். ஏன் நியாயம், நேர்மை, நீதி இதெல்லாம் ஒரு கட்டுப்பாடு. எப்படி திருமணம் என்பது ஒரு நியாயம், ஒரு நீதி, ஒரு நேர்மையான ஒரு நடைமுறை, அதுபோல் பல வகையிலையும் நீ நேர்மையாக இருக்கணும். திருடக்கூடாது, ஊர் கட்டுப்பாடு, இப்படி பல கட்டுப்பாடுகள் இருக்குது. இது எல்லாமே எதுக்காக அப்படின்னா ஆண்களை கட்டுப்படுத்துவதற்காக தான். இல்லைன்னா ஆண்கள் குழந்தையாக இருக்கிறான், அவனை நீ கட்டுப்பாடு இல்லைன்னா ஆண்கள் எல்லாம் குற்றவாளிகளாக மாறிவிடுவார்கள். ஆண்கள் குழந்தையாக இருந்தால், அவன் கட்டுப்பாடாக இருந்தால், நேர்மையாக இருந்தால் குழந்தையாக மாறிவிடுவார்கள். அதுவே இங்கே கட்டுப்பாடு எதுவுமே இல்லை, திருமணம் என்கிற கட்டுப்பாடு இல்லை அப்படின்னா, அதில் எந்தவித கட்டுப்பாடுமே, நேர்மை இல்லை, இங்கே நீதி இல்லை, ஏற்றத்தாழ்வுகள் அதிகமாக இருக்குது, வேற்றுமைகள் கொண்டாடப்படுகிறது அப்படின்னா ஆண்கள்லாம் குழந்தையாக இருக்க மாட்டாங்க, குற்றவாளியாக மாறிடுவோம். அவனுக்குள்ளே இருக்கிற அந்த மிருகம் வெளியே வந்துடும். அதனால் ஆண்கள் குழந்தையாக இருக்கணும்னா கட்டுப்பாடு தேவை, நேர்மை தேவை, நீதி, நேர்மை, சமத்துவம் தேவை. இங்கே இந்த ஏற்றத்தாழ்வுகள்லாம் ஆண்களை குழந்தையாக இருக்க விட மாட்டேங்குது. ஏற்றத்தாழ்வு இருக்குல்ல, இந்த படித்தவங்க, படிக்காதவங்க, ஏழை, பணக்காரர்கள், கோடீஸ்வரர்கள், அந்த சாதி, இந்த சாதி, மேல் சாதி, உயர் சாதி, அப்புறம் கருப்பு நிறம், வெள்ளை நிறம், இந்த மாதிரி அந்த மதம், இந்த மதம், இந்த வேற்றுமைகள்லாம் ஆண்களுக்குள்ள ஒரு கோபத்தை ஏற்படுத்தி அவங்களெல்லாம் குழந்தையாக இருக்க விடாமல் அவங்கெல்லாம் இப்போ மிருகமாக மாறிட்டாங்க. ஆண்களுக்குள்ளே ஒரு குழந்தைத்தன்மை. இப்போ எங்கே அவங்க குழந்தையாக இருப்பாங்க அப்படின்னா சமத்துவம் இருக்கணும், அந்த மனித வாழ்க்கை எளிமையாக இருக்கணும், முரட்டுத்தனமாகவும் கடினமாகவும் உழைக்கக்கூடாது, அப்படியே குழந்தையாக இருக்கணும். அப்போ தான் ஆண்கள் குழந்தையாக இருப்பாங்க. அதாவது ஏற்றத்தாழ்வுகள்லாம் இருக்கக்கூடாது. இப்போ ஏழை பணக்காரர் அப்படிங்கும்போது
ஆண்கள் ஏழை, பணக்காரர், கோடீஸ்வரர், ஆடம்பரமான வாழ்க்கை, குடிசை வாழ்க்கை, ஓட்டு வீடு வாழ்க்கை, அப்புறம் காங்கிரீட் வாழ்க்கை அப்படிங்கும்போது ஆண்கள் என்ன ஆயிரம், அவன் குழந்தையாகவே இருக்க முடியல. அவனால் முரட்டுத்தனமாக உழைக்கணும், நீ ஆடம்பரமாக வாழணும், காங்கிரீட் வீட்டில் வாழணும் அப்படின்னா அவன் வந்து கடினமாக முரட்டுத்தனமாக உழைச்சே ஆகணும். முரட்டுத்தனமாக உழைக்கிறோம் எப்படி குழந்தையாக இருக்க முடியும்? ஆடம்பரமான வாழ்க்கையை வந்து நீங்கள் கற்பித்து வச்சுருக்கீங்க. அப்படி இருக்கும்போது ஆடம்பர வாழ்க்கைக்காக அவன் வந்து தினம் அவன் தான் வந்து துணிச்சலாக இறங்கி வேலை செய்ய முடியும். அப்படி இருக்கும்போது பெண்களால் அப்படி வேலை செய்ய முடியாது ஆண்களுக்கு இணையாக. அப்படி இருக்கும்போது அவன் குழந்தையாக எப்படி இருக்க முடியும்? முரட்டுத்தனமாக ஒரு குழந்தை வேலை பார்க்கணும். ஒரு குழந்தைன்னா அவன் மென்மையாக இருக்கணும், மென்மையான வேலைகளை செய்யணும். அப்போ தான் அவன் குழந்தையாகவும் இருப்பான். அவன் தலையில் வந்து நீ ஆடம்பர வாழ்க்கை எல்லாத்தையும் அவன் தலையில் சுமத்துனா அப்போ அவன் எப்படி குழந்தையாக இருப்பான்? அதனால் இந்த இயந்திர அறிவியல் உலகம் ஆண்களை வந்து குழந்தையாக இருக்க அனுமதிக்காது. அவனை வந்து மிருகமாக மாற்றி வச்சுருக்குது, பேய்களாக மாற்றி வச்சுருக்கு. அப்போ அவன் குழந்தையாக இருக்கணும்னா இங்கே ஏற்றத்தாழ்வுகள் இருக்கக்கூடாது, கடினமான வேலைகள் எதுவும் இருக்கக்கூடாது. கடினமான வேலைகள் அப்போ இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் தான் ஆண்கள் குழந்தைகளாக இருப்பாங்க. ஏன்னா அங்கே பள்ளிக்கூடம் கிடையாது, கல்லூரி கிடையாது, அப்புறம் தொழிற்சாலைகள் எதுவுமே கிடையாது, போக்குவரத்து வாகனங்கள் கிடையாது, மின்சாரம் கிடையாது, குடிசையில் வாழ்கிற ஒரு வாழ்க்கை. அங்கே தான் ஆண்கள் வந்து குழந்தைகளாக இருப்பாங்க, பெண்கள் வந்து அப்போ பெரியவர்களாக ஆகிவிடுவார்கள். இப்போ பெண்கள்லாம் குழந்தையாயிட்டாங்க. ஆண்கள் மிருகமாக மாறினோன்னா பெண்கள்லாம் வந்து ஒரு குழந்தையாக மாறிவிட்டார்கள், அடிமையாக மாறிவிட்டார்கள். அதனால் ஒரு கட்டுப்பாடு என்பது எதற்காக? முதல்ல கட்டுப்பாடுன்னா என்ன, எதற்காக அப்படின்னா ஆண்களிடமிருந்து ஆண்களையும் பெண்களையும் பாதுகாத்து கொள்வதற்காக. கட்டுப்பாடு இருந்தால் தான் ஆண்கள் குழந்தையாக இருப்பார்கள். கட்டுப்பாடுகள் இல்லை என்றால் நிறைய கட்டுப்பாடு நீதி இல்லை, நியாயம் இல்லை அப்படின்னா ஆண்களிடம் இருக்கிற அந்த மிருகம் வெளிப்பட்டு விடும். ஆண்களிடம் இருக்கிற அந்த குழந்தை வந்து இதில் காணாமல் போயிடும். அதனால் மனித வாழ்வில் சண்டை சச்சரவுகள் அதிகமாகும். இப்போ திருமணம் என்கிற சடங்கு தான் மிகப்பெரிய கட்டுப்பாடு. அது இல்லை அப்படின்னா கட்டுப்பாடே எனக்கு தேவையில்லை, யாருக்கும் கட்டுப்படக்கூடாது, நான் சுதந்திரமாக வாழ விரும்புகிறேன், நான் திருமணத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டேன் அப்படின்னு நீ கட்டுப்பாடு இல்லாமல் இருந்தால் ஒரு பெண்ணோடு உடலுறவு வைத்துக் கொள்வதற்காக ஆண்களுக்கிடையே நடக்கிற போட்டி இருக்குல்ல, அது வந்து என்னாகும் அப்படின்னா இப்போ ஆண்கள் யாருமே திருமணம் பண்ணிக்கவே விரும்பலை அப்படின்னா என்ன நடக்கும்? பெண்ணோடு உடலுறவு வைத்துக் கொள்வதற்காக பெண்களுக்கு இடையில் நடக்கிற அந்த போட்டி சண்டையாக மாறி ஆண்கள் ஒருவருக்கொரு அடித்து கொள்வார்கள், பெண்களும் அடி வாங்குவாங்க, பெண்களும் கற்பழிக்கப்படுவார்கள். 4 பேர்த்தை அடித்து போட்டு நீ 4 பேர்த்தை அடித்து போட்டு தான் உன்னை வந்து உன் கூட உடலுறவு வைக்கணும், ஜெயிச்சவன் தான் உன் கூட உடலுறவு வைக்கணும் அப்படின்னா அவன் வந்து ஒருவேளை உனக்கு பிடிக்கலன்னா 4 பேர்த்த அடித்து போடுறவன் வந்து உனக்கு பிடிச்சிருக்கணும்ல. உனக்கு பிடிக்கலன்னா என்ன பண்ணுவேன்? வேண்டான்னு சொன்னால் அவன் எப்படி கேட்பான்? 4 பேர்த்த அடித்து போட்டு வரவன் 1-2 அடி போட்டு உன் கூடயும் உடலுறவு வச்சுப்பான். அதனால் அப்போ கட்டுப்பாடு, திருமணம் என்கிற கட்டுப்பாடு, ஒருவனுக்கு ஒருத்தி அப்படிங்கும்போது அந்த மாதிரி ஒரு கட்டுப்பாடை ஏற்றுக்கும்போது இங்கே ஆண்கள் சண்டை போட வேண்டிய அவசியம் இல்லை, பெண்களுக்காக ஆண்கள் சண்டை போடணுங்கிற அவசியம் இல்லை. பெண்களும் பாதுகாப்பாக இருப்பாங்க. அப்படிங்கிற கட்டுப்பாடு தான் பாதுகாப்பு. ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளே இல்லைன்னா மனித வாழ்க்கை வன்முறை அதாவது நான் திருமண உறவை ஏற்றுக்கலை அப்படின்னு சொல்கிறது கவர்ச்சியாக இருக்குது, பேசுகிறதுக்கு வேணால் கேட்குறதுக்கு வேணால் நல்லா இருக்கலாம். ஆனால் வந்து அது மிகப்பெரிய விபரீதமான ஒரு பேச்சு. அது மாதிரி அமைதியை விரும்புகிறவர்கள் அப்படி பேச மாட்டாங்க. இந்த மனித இனம் நாசமாக போகணும், சண்டையிட்டு நாசமாக போகணும் அப்படிங்கிறவங்க தான் அவங்க அப்படிப்பட்ட உள்நோக்கம்தான். சிலர் திருமண உறவில் எனக்கு நம்பிக்கை இல்லைன்னு சொல்கிறாங்கள, அப்படி சொல்கிறவங்களுடைய உள்நோக்கம் என்னென்னா இந்த மனித உயிர்கள் அமைதியாக வாழக்கூடாது, சண்டை போட்டே நாசமாக அழிஞ்சு போயிடணும் அப்படிங்கிற அந்த உள்நோக்கம்தான். ஏன்னா திருமண உறவு இல்லைன்னா என்ன நடக்கும்? அப்படிப்பட்ட உள்நோக்கம்தான் அவர்கள் அப்படி சொல்வதற்கு காரணமாக இருக்கிறது. திருமண உறவு என்கிற அந்த கட்டுப்பாடு இல்லைன்னா இங்கே என்ன நடக்கும்? ஆண்களும் சண்டை போடுவாங்க, ஆண்கள் பெண்கள் அடித்து அந்த மாதிரிலாம் சண்டை போட்டே இந்த மனிதனும் நாசம் அழிஞ்சு போயிடும். திருமண உறவு இல்லைன்னா குழந்தைக்கு ஒரு தந்தை, இந்த குழந்தைக்கு தான் தந்தைன்னு அவனுக்கு சந்தேகம் வந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் அந்த பெண் கூட அவன் அந்த குழந்தைக்கு தந்தையாக இருந்து தனது கடமைகளை அவன் செய்ய மாட்டான். இப்போ இந்த மனித வாழ்க்கையை நாசமாக போயிடும். அப்போ நாசமாக போகணும் அப்படிங்கிற அந்த உள்நோக்கம் தான் திருமண உறவு மீது எனக்கு நம்பிக்கை இல்லைன்னு சொல்லுகிற ஆண்களின் பெண்களின் மனநிலைக்கு காரணமாக இருக்கிறது என்பது. அதனால் கட்டுப்பாடு என்பது என்னவென்றால் சுதந்திரமாக வாழ்வதற்கு தேவையான ஒரு பாதுகாப்பு, வாழ்வதற்கு தேவையான ஒரு பாதுகாப்பு, இந்த உயிரோடு வாழ்வதற்கு தேவையான பாதுகாப்பு, சுயமரியாதையோடு வாழ்வதற்கு தேவையான ஒரு பாதுகாப்பு. திருமணம் என்கிற கட்டுப்பாடு இல்லை என்றால்
உன் பொண்ணை உனக்கு பிடிச்ச ஒரு பெண்ணை எவன் வேணாலும் கூப்பிட்டு போகலாம், எவன் வேணாலும் இழுத்துட்டு போகலாம், அல்லது எவன் வேணாலும் கூப்பிடலாம். அதுக்கு யாரும் உனக்காக உன் தரப்பு நியாயத்தை யாரும் கேட்க மாட்டாங்க. அல்லது உன்னுடைய கணவனை கூட கணவன், அதான் திருமணம்னு ஒன்று இல்லைன்னா கணவன்கிற உறவே இல்லைல்ல. அப்போ உனக்கு பிடிச்ச ஒரு ஆணை ஒரு பெண்ணிற்கு பிடித்த ஒரு ஆணை யார் வேணாலும், எந்த பெண் வேணாலும் எடுத்துகிட்டு போகலாம், கூப்பிடலாம். அப்படிங்கும்போது அங்கே அமைதிங்கிறதே இருக்காது, மனசில் அமைதிங்கிறதே இருக்காது. வன்முறை உணர்ச்சி, கோபம், வெறி, பழி உணர்ச்சி எல்லாம் அதிகமாகி கடைசியில் அந்த உணர்ச்சிகளே மனித இனத்தை, உடல் நலத்தை பாதிக்க ஆரம்பிச்சிடும், உடல் நலத்துக்கு கேடாக மாறிவிடும். அந்த வன்முறை உணர்ச்சி, கோப உணர்ச்சி, பழி உணர்ச்சி இதுவே உடல் நலத்துக்கு பாதிப்பை ஏற்படுத்தி நோய்கள் உருவாக காரணமாயிடும். அவங்க இப்போ கட்டுப்பாடுங்கிறது நீ இப்போ திருமண உறவில் ஒரு கட்டுப்பாடு, இது பாலியல் உறவு கட்டுப்பாடு, அது மாதிரி நிறைய கட்டுப்பாடுகள் இருக்குது. உணவு முறையில் ஒரு கட்டுப்பாடு இருக்குது. அப்போ எல்லாத்துலேயுமே நீ கட்டுப்பாடாக இருந்தால் தான் கட்டுப்பாடாக இருக்க முடியும். நான் நான் உணவில் மட்டும்தான் கட்டுப்பாடாக இருப்பேன், திருமண உறவில் கட்டுப்பாடாக இருக்க மாட்டேன், திருமணத்தை நான் ஏற்றுக்க மாட்டேன், ஆனால் உணவில் நான் கட்டுப்பாடாக இருப்பேன் அப்படிலாம் இருக்க முடியாது. ஒரு விஷயத்தில் கட்டுப்பாடு இருந்தால் எல்லா விஷயத்துலையும் கட்டுப்பாடு இருக்கும். நீ திருமண உறவை நான் ஏற்றுக்க மாட்டேன் அப்படின்னா நீ உணவு கட்டுப்பாட்டுக்குள்ளேயும் வர முடியாது. உன்னால் உணவு கட்டுப்பாட்டே நீ ஏற்றுக்க மாட்டேன், ஏன்னா அடிப்படையில் நீ கட்டுப்பாட்டே ஏற்றுக்க மாட்டேன். அப்போ கட்டுப்பாடுன்னு எதெல்லாம் இருக்கோ அதை எல்லாத்தையுமே நீ ஏற்றுக்க மாட்டேன். அது திருமணமாக இருந்தாலும் என்ன, உணவு கட்டுப்பாடாக இருந்தாலும் என்ன, உடற்பயிற்சியாக இருந்தால் என்ன, எதையுமே நீ ஏற்றுக்க மாட்டேன். அதனால் கட்டுப்பாடுனா அது பொதுவாக கட்டுப்பாடு, அது நிறைய பிரிவு இருக்குது. கட்டுப்பாடுனா அது நிறைய பிரிவு இருக்குது. ஒரு ஆண் பெண் பாலியல் உறவில் கட்டுப்பாடு, உணவு கட்டுப்பாடு, உடற்பயிற்சி கட்டுப்பாடு, பொழுதுபோக்குவதில் கட்டுப்பாடு, இப்படி நேர்மையாக இருப்பதில் ஒரு கட்டுப்பாடு, திருடக்கூடாது. அப்போது இப்படி நிறைய கட்டுப்பாடுகள் இருக்குது மனித வாழ்க்கை அடிப்பு. அப்போ அந்த கட்டுப்பாடு நீ ஒரு விஷயத்தில் கட்டுப்பாடாக இருந்தால் எல்லா விஷயத்துலையுமே கட்டுப்பாடாக இருக்கணும். நான் இதில் மட்டும் கட்டுப்பாடாக இருப்பேன், இங்கே கட்டுப்பாடாக இருக்க மாட்டேன் அப்படின்னு யாரும் சொன்னால், என் மனைவிக்கு நான் உண்மையாக இருப்பேன், அதே நேரத்தில் நான் திருடுவேன், பிறரை ஏமாற்றுவேன் அப்படின்னா அது சாத்தியமாகுமா? நீ உன் மனைவிக்கு நீ திருடுவேன், ஏமாற்றுவேன்னா கண்டிப்பாக நீ உன் மனைவிக்கும் நீ உண்மையாக இருக்க மாட்டேன், உன் மனைவியும் நீ ஏமாற்றுவ. அதனால் நீ உன் மனைவிக்கு உண்மையாக இருக்கணும்னா, நீ உன் கணவனுக்கு உண்மையாக இருக்கணும்னா நீ திருடவும் கூடாது. உணவுலேயும் கட்டுப்பாடோடு இருக்கணும். உணவில் கட்டுப்பாடாக இருக்க முடியாதவர்கள் கண்டிப்பாக அவங்க பண விஷயத்துலையும் நேர்மையாக இருக்க மாட்டாங்க, ஒரு கணவனுக்கோ மனைவிக்கோ உண்மையாகவும் இருக்க மாட்டாங்க. இப்படி கட்டுப்பாடுங்கிறது எல்லா விஷயத்துலையுமே உனக்கு நீ கட்டுப்பாடாக இருந்தால் மட்டும்தான் கட்டுப்பாட்டை கடைப்பிடிக்க முடியும். எனக்கு பிடிச்ச விஷயத்தில் தான் நான் கட்டுப்பாடாக இருப்பேன், அந்தந்த விஷயத்தில் நான் கட்டுப்பாடாக இருக்க மாட்டேன் அப்படின்னா அதெல்லாம் முடியாது. கட்டுப்பாடு என்பது ஒரு மனப்பான்மை, கட்டுப்பாட்டை விரும்புகிற ஒரு மனப்பான்மை. அதனை அடிப்படையாக கொண்டு எல்லா கட்டுப்பாட்டையும் நம்ம கடைபிடிக்கணும்.